வணக்கம். சமையல் சந்நிதி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மண் தூசு எதுவாக இருந்துச்சுன்னா வந்துடும். வெள்ளை கரைச்சல் 1 கப்பு வந்திருக்கு. இது அப்படியே வச்சிடலாம். பொன்னி பச்சரிசி மாவுங்க. இது வீட்டில் அரைச்ச மாவு. வீட்டில் அரைச்சிட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாவுலே இடியாப்பம், கொழுக்கட்டை, முறுக்கு எல்லாமே பண்ணலாம். லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி வேணும். இப்போ 1 கப்பு தண்ணியை முதல்ல சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா பல்லுக்கு கடிப்படும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு துருவல் வேணும்னா கூட நீங்கள் துருவல் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை கட்டாமல் நல்லா கலந்துக்கலாம். நான் மத்தோட பின்பாகத்தை வச்சு கலந்துக்கிறேன். நீங்கள் கரண்டியில் கூட கலந்துக்கலாம். இப்போ வெறும் தண்ணியில் கொஞ்சம் மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெள்ளை கரைச்சல் 1 கப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே 1.5 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ 1 கப்பு வெள்ளை கரைச்சல், மொத்தமாக 2.5 கப்பு தண்ணி தேவைப்படும் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியும், ஆனால் கலந்து விட்டோம்னா சரியாக கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாவை. இப்போ ஆறிடுச்சுங்க லேசாக. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி வேணுங்க, வெள்ளை கரைசலோடு சேர்த்து. எனக்கு 1 கப்பு வெள்ளை கரைசல் வந்துச்சு. 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வெள்ளை கரைசல் கொஞ்சமாக வந்துச்சுன்னா, கொஞ்சம் குறைவாக வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சு வச்சிடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பிடிச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டெல்லாம் தட்டில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். இப்போ பிடிச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை தட்டு உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க பிடி கொழுக்கட்டை. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சுங்க சாஃப்டாக. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு.